ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடிக்கிற வெயிலுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கம்மஞ்சோறு செய்யலாங்க. ஃபஸ்ட்டு நான் கம்பை ஒரு கப்பை எடுத்துகிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தீட்டி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தீட்ட தெரிலன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு நல்லா புடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கம்பை நல்லா மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 1 கப்பு கம்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதான் கரெக்டான அளவு. தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச கம்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இந்த மெத்தடு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கெட்டியாக இருக்குது. ஒரு 6 மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாயிரும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். அளவு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணிங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் திரும்பவும் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு நம்ம அதே பாத்திரத்தை அதில் வச்சுக்கலாங்க. மேலே ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கலாங்க. இந்த மெத்தடில் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும் நமக்கு. நல்லா ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். லிட்டை போட்டுட்டு திரும்பவும் நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, கெட்டியாயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா தெரியுது. இப்போ ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையில் நல்லா உருண்டை பிடிச்சி வேறு ஒரு பவுலில் வச்சிடலாம். நீங்கள் இப்படியே சாப்பிட்றதா இருந்தால் இதுக்கு கறி குழம்பு, சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம். நிலக்கடலை சட்னி இதுக்கு சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா பவுலில் போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு தண்ணி ஊற்றி லிட்டை போட்டு அடுத்த நாள் காலையில் நான் எடுத்து கரைச்சிட்டேங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு இதில் 1 கப்பு தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. இதுக்கு வெங்காயம், மோர் மிளகாய், மாங்காய் போட்டு குடித்தா அப்பப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும். ரெகுலராக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான இந்த சிம்பிளான மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.